வணக்கம். இந்திய தணிக்கைத்துறை தலைவரின் புதுச்சேரி சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2023 மார்ச் 31 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட தொடர்பாக இந்த பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் உங்களுக்கு இந்த தணிக்கை அறிக்கை ஆங்கிலம் மற்றும் தமிழ் பதிப்புகளை உங்களிடம் கொடுத்து விடுகிறோம். இந்த அறிக்கைகளில் சொல்லப்பட்டுள்ள சில முக்கியமான தணிக்கை பத்திகளை மட்டும் இங்கே உங்களோட கலந்துரையாடலாம், விவரிக்கலாம் என்று இருக்கிறேன். முக்கியமாக சொல்ல முடிஞ்சுன்னா அனைத்து குறிப்புகளுமே முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டு தக்க சான்றுகளுடன் அரசிற்கு அனுப்பப்பட்டு அரசிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பதில்களையும் கருத்தில் கொண்டு இந்த தணிக்கை அறிக்கையை தயார் செய்திருக்கிறோம். இந்த தணிக்கை அறிக்கை கள தணிக்கை மூலமாக புதுச்சேரி அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்டு சென்னை அலுவலகத்தில் எனது தலைமை அலுவலகத்தில் அதை இறுதி செய்யப்பட்டு இந்திய தணிக்கைத்துறை தலைவரான சிஏஜியின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு அங்கும் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். கடந்த அக்டோபர் 2025 ஆண்டு இந்த தணிக்கை அறிக்கையை அரசிடம் கொடுத்திருக்கிறோம். தணிக்கைத்துறை தலைவரோட ஒப்புதல் பெற்று அதை அச்சிட்டு மொழிபெயர்த்து அச்சிட்டு அதை அரசிடம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த தணிக்கை பத்தியில் உள்ள கருத்துக்கள் அனைத்தையுமே அவ்வப்போது தணிக்கை செய்யப்பட்ட காலகட்டத்திலேயே 2023 இறுதி வாக்கில் 2024 தொடக்க காலகட்டத்தில் அரசிற்கு அளிக்கப்பட்டு 2024 இறுதிக்குள் அரசிடம் அனைத்து தணிக்கை பத்திகளையும் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய பதில்களை பெற்று இந்த தணிக்கை அறிக்கையை தயார் செய்திருக்கிறோம். அதனால் இதில் பெரிய காலதாமதம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இதில் உள்ள சில முக்கியமான தணிக்கை கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் என்ன அப்படின்னா 5 தலைப்புகளின் கீழ் இணக்க தணிக்கைகள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகளின் கீழ் இணக்க தணிக்கைகள் செய்வது உண்டு. அந்த இணக்க தணிக்கைகள் தலைப்புல உள்ள 5 தணிக்கைகளை உங்களிடம் அதனுடைய கண்டுபிடிப்புகளை, தணிக்கை கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது போக 4 தணிக்கை பத்திகள் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு பரிவர்த்தனையில் ஏற்பட்ட சில சிக்கல்கள், அதை குறிப்பிட்டு இருக்கிறோம். அதில் 2 மட்டும் இங்கே விரிவாக தெரிவிக்க விரும்புகிறோம். முதலில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்துவது குறித்த இணக்க தணிக்கை. இது இந்தியா முழுவதற்கும் பொருத்தக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்குரிய திருத்த சட்டம். இதிலே இந்திய அரசால் இயற்றப்பட்ட 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வேண்டிய 18 செயல்பாடுகள் அவங்களுக்கு முழுவதுமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதில் 4 செயல்பாடுகள் மட்டும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. 6 செயல்பாடுகளில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மீதமுள்ள 8 செயல்பாடுகளில் ஒரு பகுதியளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 செயல்பாடுகள் என்ன என்று கேட்டால், அதாவது பகிர்ந்தளிக்கப்பட்ட 4 செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டால், தகனமேடை தொடர்பான பணிகள், விலங்குகள் தொடர்பான பணிகள், பிறப்பு இறப்பு பதிவு செய்வதற்குரிய தொடர்புடைய பணிகள், இறைச்சி கூடங்கள் பராமரிப்பு தொடர்பான பணிகள், இந்த 4 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். அதுபோக 6 செயல்பாடுகளில் இன்னும் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. நில பயன்பாடு மற்றும் கட்டுமானம் தொடர்பானவை, வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் நீர் வழங்குவது தொடர்பானவை, தீயணைப்பு துறை தொடர்பானவை, எளியோர் பாதுகாப்பு தொடர்பான சில பணிகள், குடிசை மாற்றுதல் தொடர்பான சில பணிகள், கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வி தொடர்பான சில பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முழுவதுமாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை. அதை குறித்து தணிக்கைகள் குறிப்பிட்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், 2006-11 காலகட்டத்தில் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தார்கள்.
11 2011ஆம் ஆண்டிற்கு பிந்தைய காலகட்டத்தில் இதுவரை தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான். அதை தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதுவரை அமைக்கப்பட்ட 3 மாநில நிதி ஆணையங்களில் 121 பரிந்துரைகளில் 9 மட்டுமே அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பகுதி அளவு செயல்படுத்தப்பட்டுள்ளது. நகர்ப்புற திட்டமிடல் போன்ற செயல்பாடுகள் துணைநிலை நிறுவனங்களால் வழங்கப்படுகின்றன, உள்ளாட்சி அமைப்புகளால் நேரடியாக இல்லை. மேலும் இந்த செயல்பாடுகளை மேற்கொள்வதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குறைந்தபட்ச பங்கு கூட இல்லை, எதுவும் இல்லை என்பதை இந்த தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் இந்த தணிக்கையினுடைய கருத்து. நகராட்சிகளை பொறுத்தவரையில் சொந்த வருவாய் 309 கோடியாக இருந்தது இந்த தணிக்கை காலகட்டத்தில். இது 2018-23ஆம் காலகட்டத்தில் மொத்த வருவாயான 632.21 கோடியில் கிட்டத்தட்ட 49% மட்டுமே. அதே காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் வருவாய் செலவு 510.4 கோடியாக இருந்தது. இது உள்ளாட்சி அமைப்புகளின் தற்போது வரை பெரும்பாலும் யூனியன் பிரதேச அரசுகளை சார்ந்தே செயல்படுகின்றன. ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் என்ற வகையில் செயல்படுவதில் குறைபாடு இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். சொந்த வருவாயில் சொத்து வரி என்பது பெரும்பகுதியாக, அதாவது 35% இருந்துள்ளது. அதைத் தொடர்ந்து தொழில் வரி 10%, கேளிக்கை வரி 8%, வர்த்தக உரிமம் 4 விழுக்காடாகவும் இந்த காலகட்டத்தில் இருந்துள்ளது. காரைக்கால் அடுத்து நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பணிகளில் இறைச்சி கூடங்கள் அமைப்பதும் அதை சுகாதாரமாக பராமரிப்பதும் குறித்த ஒரு செயல்பாடை பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். அதனை ஆய்வு செய்த போது காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் இறைச்சி கூடங்களை பராமரிப்பில் பல குறைபாடுகள் காணப்பட்டது. அனைத்து பகுதிகளிலும் 30 முதல் 68% வரை அதிக அளவிலான காலிடங்கள் இருந்ததால் இந்த பணிகளை சரியாக செயல்படுகின்றன என்பதை கண்காணிப்பதில் குறைபாடு இருந்தது. இந்த பாதுகாப்பு குறைபாடு என்ன அப்படின்னா, மொத்தமாகவே பாதுகாப்பற்ற விதத்தில் செயல்படுவது, சுகாதாரமற்ற விதத்தில் செயல்படுவது, உணவு வழங்கல் துறையில் பாதுகாப்பு துறையினுடைய உரிமம் பெற்று செயல்படுவது, கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் கழிவுநீர் சுகாதாரமாக பராமரிப்பு, இது போன்ற குறைபாடுகள் அங்கே இருப்பதை தணிக்கை கண்டறிந்து சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அடுத்த முக்கியமான தணிக்கை என்னவென்றால், டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டங்கள் குறித்த இலக்க தணிக்கை. மாநில டிபிடி வலைமுகத்தில் 90 திட்டங்கள் குறித்து பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஆதார் சட்ட பிரிவின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா 49 திட்டங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த இடைவெளி பணம் வழங்குவதில் சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. 2020-23ஆம் காலகட்டத்தில் மாநில இலவச அரிசி திட்டத்தின் கீழ் 2933 பயனாளிகள் அரசு ஊழியர்களாக இருந்தார்கள். அரசு ஊழியர்களுக்கும் இந்த இலவச அரிசி திட்டத்தின் பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதனால் 11.77 கோடி தேவையற்ற பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 956 அரசு ஊழியர்களுக்கும், முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 69 அரசு ஊழியர்களுக்கும் அதனுடைய பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது பண இழப்பையும் வேறு பயனாளிகளுக்கு பணம் கிடைப்பதை குறைக்கும் வகையிலும் இந்த செயல்பாடு இருந்ததுன்னு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதே காலகட்டத்தில் 1 லட்சத்திற்கு மேல் சொத்து பரிமாற்றம் செய்தவர்கள் இந்த முதியோர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தகுதியற்றவர்கள் ஆகிறார்கள். அந்த வகையில் 1618 பரிவர்த்தனைகள், சொத்து பதிவு பரிவர்த்தனைகள் நடந்திருக்கின்றன. அதற்குரிய பயனாளிகளுக்கும் இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அது தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அப்புறம் அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை
வலைதளங்களை முழுமையாக மின்னணுமயமாக்கலை அமல்படுத்த தவறியது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறோம். அதனால என்ன விளைவு அப்படின்னு சொன்னா, ஓய்வூதிய விண்ணப்பங்கள் நேரடியாக, அதாவது ஹார்ட் காப்பி என்று சொல்லக்கூடிய விண்ணப்பங்கள் நேரடியாக பெறப்பட்டதால் வந்து 2660 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் தணிக்கை முடிவு காலத்தில் நிலுவையில் இருந்தன என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதற்கு அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் 7800 பயனாளிகளுக்கு பணம் கொடுப்பதற்கான 2 பொது நிதி மேலாண்மை அமைப்பு, அதாவது பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதன் கீழ் வந்து மக்களுடன் இந்திய தேசிய கொடுப்பாய்வு கழகம், அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக ஆதார் இணைக்கப்பட்டிருந்த போதிலும் 4050 டிரான்சாக்ஷன், அதாவது பரிவர்த்தனைகள் வந்து வெற்றியடையவில்லை. அதாவது டிரான்சாக்ஷன் வந்து நிறைவடையாமல் போனது. அந்த அளவிற்கு வந்து பயனாளிகளுக்கு பணம் அந்த வகையில் சென்றடையவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அடுத்து, மாநில இலவச அரிசி திட்டத்தின் கீழ் விண்ணப்ப கட்டுப்பாடுகள் இல்லாததால் 3923 குடும்ப அட்டைகளுக்கு ஒரே நோக்கத்திற்காக பல நேர்வுகளில், அதாவது 36 லட்சம் பணப்பலன்களை மாற்றுவதற்கு அமைப்பு அனுமதித்துள்ளது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை, ஒரு முறைதான் பண பலன் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இது வந்து பணம் சென்றடைந்துள்ளது. மேலும் 7089 கேசஸ்ல 1.53 கோடி கூடுதலாக செலுத்தப்பட்டுள்ளது என்றதையும் வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அடுத்து, NFSA திட்ட வழிகாட்டுதலின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு உணவு பாதுகாப்பு வழங்கும் திட்டம் குடும்ப அட்டைகள் வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே அரிசி, கோதுமைக்கு சமமான பணம் மாற்றப்பட வேண்டும் என்பது விதி. எனினும் 2020 23 காலகட்டத்தில் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள், அதாவது எபோ பாவர்ட்டி லைன் அட்டைதாரர்கள், அவர்களுக்கு 2979 பயனாளிகளுக்கு அரிசி, கோதுமைக்கு சமமான பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 1.9 கோடி தகுதியற்ற பண செலுத்துதல் நடந்துள்ளது. அஹ் 78 கோடி மதிப்புடைய இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 25,405 திட்டத்தினுடைய பெயர் அது கொடுக்கறது, அரசு கொடுக்கறதுடைய, ஆனா திட்டத்தினுடைய பேர்ல அரிசியோ கோதுமையோ கொடுக்கலாம் அப்படிங்கிற இது சுட்டி காட்டியிருந்தால் அதை அப்படியே பயன்படுத்தி, அதாவது 78 கோடி மதிப்புடைய இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் வந்து 25,405 பண பரிவர்த்தனைகளும், NFSA திட்டத்தின் கீழ் 11 லட்சம் தானே இல்லையா, 11,18,850 பண பரிவர்த்தனைகளும் பயனாளிகளுக்கு செலுத்தப்படவில்லை, அல்லது வந்து அரசிடமே அது மீண்டும் செலுத்தப்படவில்லை. இதற்கு இடையில உள்ள அந்த பரிவர்த்தனை செய்யக்கூடிய வங்கிகளில் அந்த பணம் தேங்கி இருந்தது அப்படின்னு சுட்டி காட்டி இருக்கின்றோம். அதாவது இந்த டிரான்சாக்ஷன் பணம் செலுத்துறதுக்கு, டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ல டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இங்க கவர்மெண்ட் சைட்ல வந்து பணம் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறாங்க. பயனாளிகள் பெனிஃபிஷியரி சைட்ல அது பணம் போய் சேரல. என்ன அப்படின்னு சொன்னா, எங்கேயோ ஒரு அந்த செயல்பாடுல ப்ராசஸ்ல நடந்த ஒரு தவறு இல்லை சிக்கல்கள்னால வந்து அந்த பணம் வந்து வங்கிகள்கிட்டயே தங்கி இருந்துருச்சு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம். அப்புறம் அந்த வங்கிகள்கிட்ட இருந்த பணத்தை மீட்டெடுத்து மக்களுக்கு திருப்பி கொண்டு போய், பயனாளிகளுக்கு திருப்பி கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கணும். அதுக்கு அரசு பதில வந்து நாங்கள் அடுத்து மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது வந்து அது பொது கணக்கு குழுவுக்கு விவாதத்திற்கு வரும்போது அவங்க தெரிவிப்பாங்கன்னு நம்புறோம். அடுத்து, முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள 1,81,616 பயனாளிகளில் 40,398 பயனாளிகள் டிபிடி முறைப்படி கட்டாயமாக்கப்பட உள்ள, அதாவது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டத்து மூலமா தான் அவங்களுக்கு பணம் செலுத்தப்பட்டு இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக வந்து குறைந்த அளவு கட்டுப்பாடுகளோட IFSC சிஸ்டம் மூலியமாக பணம் செலுத்தப்பட்டு இருக்கிறது. இது விதி மீறல் என்பது முக்கியமான கருத்தாக இருந்தாலும் அதுல தவறு நடக்கிறதுக்கு IFSC சிஸ்டத்துல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆதார் எனேபிள் சிஸ்டத்தை பயன்படுத்த சொல்லி
வலியுறுத்துறாங்க. அதுல இருந்து விதிமீறல் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம். அதற்கடுத்து 3வது திட்டமான SC/ST களுக்கான மெட்ரிக் வகுப்பிற்கு பிற்பட்ட கல்வி உதவித்தொகை திட்டங்கள் குறித்த இணக்க தணிக்கை செய்திருக்கிறோம். இதுல வந்து ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பட்டியல் பழங்குடியின துறை வந்து உதவி தேவைப்படும் பயனாளிகளை சரியாக இனம் கண்டிருந்திருக்க வேண்டும். அதற்கடுத்து வந்து எல்லா தகுதியான பயனாளிகளையும் வந்து பயன்பெறுவோர் பட்டியலில் அவங்களுடைய பட்டியலில் முழுவதுமாக சேர்ந்து இருக்க வேண்டும். இதை முழுமையாக செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அடுத்து முழு கட்டண மானிய திட்டத்தை பொறுத்தவரை ஒப்பளிப்பு பெறுவதற்கும் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு முழு கட்டணத்தை செலுத்துவதற்கும் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்பட்டது. அதாவது இது தாமதம் அப்படிங்கிறதா சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அப்புறம் 2020-23 ஆண்டு வரையிலான தணிக்கை காலகட்டத்தில் 3.67 கோடி மானியம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்தது. அந்த அளவிற்கு பயனாளிகளுக்கு அது சென்றடையவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஒரு 4 உதவித்தொகை திட்டங்களை பொறுத்தவரை 26,309 பயனாளிகளில் 4,340 பயனாளிகளுக்கு 1.02 கோடி பணம் செலுத்தப்படவில்லை. அந்த அளவிற்கு பயனாளிகள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதற்கு அடுத்து சமூக உதவி திட்டங்களின் கீழ் உள்ள திட்டங்கள் நேரடி பண பரிவர்த்தனை. ஏழை குடும்பங்களுக்கான ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1,511 மற்றும் 3,234 மற்றும் 2,485 விண்ணப்பங்கள் முறையே 2020, 21, 22 மற்றும் 22-23 ஆண்டுகளின் முடிவில் போதுமான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு இல்லாததால் நிலுவையில் உள்ளன. அதாவது வந்து நிதித்துறையிலிருந்து அந்த திட்டங்களுக்கு தேவையான பணம் ஒதுக்கப்படாததனால் அந்த பயன் வந்து பயனாளிகளுக்கு சென்றடையவில்லை. அது தவிர வந்து ஏபிஎல் வகையை சேர்ந்த 478 தகுதியற்ற பயனாளிகளுக்கு 1.43 கோடி நிதி வழங்கப்பட்டது என்பதையும் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அது தெளிவான விதிமீறல். ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு தணிக்கை கருத்து போல வந்து வங்கி கணக்குகளை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாததால் 2022-23 18 லட்சம் செலுத்த வேண்டிய நிதியுதவி சம்பந்தப்பட்ட 51 பரிவர்த்தனைகளில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறையிடம் உதவி தேவைப்படும் பயனாளிகளை அடையாளம் காண வீடு வீடாக கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்ற போன்ற எந்த வழிகாட்டுதலும் நெறிமுறைகளும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். 1,482 பயனாளிகளின் விண்ணப்பங்களை செயலாக்குவதில் 1 மாதம் முதல் 38 மாதங்கள் வரை தாமதம் ஏற்பட்டது. இதனால் காலி இடங்கள் இல்லாததால் புதிய பயனாளிகளுக்கு காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய நிலை இருந்தது. அடுத்து வந்து 3,432 தகுதியற்ற பயனாளிகளுக்கு 9.46 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டது என்பதை தணிக்கை அறிக்கையில் பதிவு செய்திருக்கின்றனர். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரிகள் செலுத்துங்கள் மற்றும் வரி அறிக்கை தாக்கல்களின் துறைகளின் கண்காணிப்பு குறித்த பொருள் சார்ந்த இணக்க தணிக்கை. இது வந்து phase 2 அப்படின்னு சொல்றது, ஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரி செலுத்துவோரால் பின்பற்றப்படும் ஒரு நடைமுறை. இதுல வந்து நிர்வாகத்தினுடைய ஜிஎஸ்டி நிர்வாகத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நாங்க தணிக்கை செய்து கொடுத்துருக்கோம். 2வது, அதாவது இதற்கு முந்தைய ஆண்டு தணிக்கைகளையும் ஒரு phase 1 என்று சொல்லக்கூடிய தணிக்கை அறிக்கை கொடுத்திருக்கிறோம். இது phase 2. சரியாக செயல்பட்டனவா என்பதுதான் இதனுடைய முக்கிய அணுகுமுறையே. இணக்க சரிபார்ப்பு செயல்பாடுகள் தொடர்பாக 2 பிரிவுகளின் ஆய்வு அறிக்கைகளின் பகுப்பாய்வு, உள்ளாய்வு தணிக்கை, வணிக நுண்ணறிவு மற்றும் மோசடி பகுப்பாய்வு தணிக்கையின் பயன்பாடு மற்றும் வரி செலுத்துவோர் பதிவுகளை ரத்து செய்தல் போன்ற செயல்பாடுகளை நிறைவேற்றுவதில் பல குறைபாடுகள் இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து ஜிஎஸ்டி வரி முழுமையாக அரசுக்கு வருவதை உறுதி செய்வதில் நிர்வாகத்தினுடைய குறைபாடு இருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது நாங்கள் மாதிரியின் அடிப்படையில் ஆய்வு செய்த 183
தரவு முரண்பாடுகளில் 41% உள்ளடக்கிய 75 வழக்குகள் 159.61 கோடி வருவாய் தாக்கத்துடன் தெளிவான இணக்க குறைபாடுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த இணக்க குறைபாடுகள் என்பது என்ன அப்படின்னா பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றப்படாமல் அந்த செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அப்புறம் ஐடிசி மற்றும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய செயல்முறைகளிலும் குறைபாடுகள் இருந்ததை சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அப்புறம் இது தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்தது முதலில் இதுவரை சொன்னது. அப்புறம் சில டாக்ஸ் கேசஸ் எடுத்து ஒரு ஆழமான ஆய்வு, ஒரு முழுமையான ஒரு ஆய்வு செய்வதையும் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 20 நேர்வுகளில் 5 வரி செலுத்துவோர் விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களின் காரணமாக 7.88 கோடி ஐடிசியை மாற்றியமைக்கவில்லை அல்லது குறைந்த அளவிற்கே பயன்படுத்தியுள்ளனர். மேலும் ஜிஎஸ்டி வரி தாக்குதலில் இருந்து கவனிக்கப்பட்டபடி ஐடிசி உரிமைகோரர்களில் 129.26 கோடி மதிப்பிலும் 10.65 கோடி மதிப்பிற்கு செலுத்தப்படாத வரி பொறுப்பு தொடர்பான பொருந்தாத தன்மைகளாலும் ஐடிசி கோருவதில் இணக்கம் இல்லாத நிலைமை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடிப்படையில் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் டாக்ஸ் பேயருக்கு சென்றடைய வேண்டிய பயன்களும் ஐடிசி மூலியமாக முழுமையாக சென்றடைய பயன்களையும் அதை செயல்படுத்துவதில் குறைபாடுகள் இருந்தது. அதனுடைய பண மதிப்பீடு என்ன அப்படிங்கிறதை இதில் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். இதுவரை 5 இணக்க தணிக்கை திட்டங்களின் அடிப்படையிலான 5 இணக்க தணிக்கை அறிக்கைகளை முக்கிய தணிக்கை குறிப்புகளை பார்த்தோம். இது தவிர 4 தணிக்கை பத்திகள், தனிப்பட்ட தணிக்கை பத்திகள் உள்ளன. அதில் முக்கியமான 2 பற்றி இங்கே குறிப்பிடலாம் என்று இருக்கின்றோம். அரியாங்குப்பம் பாரதியார் பள்ளி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பணி தொடங்கும் முன் இடம் கிடைப்பதை உறுதி செய்ய பொதுப்பணித்துறை தவறியதாலும் நிலத்தை கைமாற்றாமல் பணியை மீண்டும் தொடங்கிய விவேகமற்ற முடிவாலும் 2.01 கோடி பயனற்ற செலவினமும் 0.52 லட்சமும் தவிர்த்திருக்கக்கூடிய வட்டி கொடுப்பும் நிகழ்ந்துள்ளது. இது நிதி நிர்வாகத்தில் செய்த குறைபாடாகும். அதற்கு அடுத்து காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதாவது காரைக்காலில் அரசலாறு மற்றும் பாண்டிச்சேரியில் இல்ல ரிப்போர்ட்ல டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். இது பிரீஃப் தான், ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். சரி, அதாவது அந்த தணிக்கை பத்தினுடைய சாராம்சத்தை அதில் சொல்லிட்டோம். புரிதலுக்காக வேண்டி கூடுதலா சில செய்திகள் எங்கே நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறக்காக வேண்டி சொல்றோம். முழு அறிக்கை தணிக்கையில் இருக்கு. அடுத்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் காரைக்காலில் அரசலாறு, பாண்டிச்சேரியில் சக்கரபாணி ஆறு, சுண்ணாம்பாறு 2 ஆறுகளிலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படுத்தப்படாததால் 2.4 கோடி தவிர்த்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இழப்பீடு செலுத்து பெனால்ட்டி கொடுக்கறதுல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கோம். இந்த 2 தவிர்த்து இருந்திருக்கலாம். தணிக்கை அறிக்கையில் உள்ள முக்கிய சாராம்சங்களை சொல்லிட்டேன். இதற்கு அடுத்து இல்ல, நாங்க அதாவது அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கோம். தகுதி இல்லாதவங்களுக்கு சென்றடைந்திருக்குங்கிறத பட்டியலும் அரசுகிட்ட கொடுத்திருக்கிறோம் தணிக்கை செயல்முறைகள் மூலயமா. அதை வசூலிப்பது இல்லை சட்டமன்றத்திற்கு சில அதிகாரங்கள் உண்டு, அதை ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிற ரெகுலரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனுடைய முடிவு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அரசு எடுக்க வேண்டிய முடிவு. நீங்க அது ஒரு அந்த முடிவு குறித்து தணிக்கை நேரடியாக இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. தவறு நடந்திருக்குங்கிறத சுட்டி காட்டுறதோட சஜஷன் இட்ஸ் என்ன சொல்றது, டீம்டு சஜஷன் எடுத்துங்களேன். தவறு நடந்திருக்கு, கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொன்னா மறுபுறத்துல இருந்து பார்த்தோன்னா
அதை வந்து திருப்பி வசூலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து விதிகளை மீறி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதான் சுட்டி காட்டுறதுனுடைய தான் தணிக்கையினுடைய பணி. சொல்லுங்க, பேரா என்னன்னு படிச்சிருங்க, ரிப்போர்ட்ல பேரா என்னன்னு படிச்சிருங்க. அது எப்படின்னா வேகன்சி இல்ல, பழைய பெனிஃபிஷியரிஸ் இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் புது அப்ளை பண்றவங்களாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கிளியரன்ஸ் அப்ளிகேஷனோட கிளியரன்ஸ் வந்து இல்லாததுனால இவங்க காத்திருக்கிற மாதிரி ரிப்போர்ட்ல நல்ல விரிவா. நீங்க இந்த பேரா என்ன நம்பர் சொல்லிடுங்க, அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு பேஜ் நம்பர் சொல்லிடுங்க. பேரா நம்பரும் பேஜ் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா 23 வரைக்கும் 12 வருஷம். அதாவது நான் என்னுடைய பேசும்போது சொல்லியிருந்தேன் 2000. ஆமா, 2006 நடந்தது. அந்த 6 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அவங்களுடைய பதவிக்காலம் 2011 வரைக்கும். அதற்கு அடுத்த காலகட்டத்தில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இல்லை. இல்ல, இது தணிக்கை நடைமுறை அப்படிங்கறத பத்தி ஒரு ஒரு சிறு விளக்கம் கொடுத்துட்டா புரிதலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மார்ச் 23 முடிந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய தணிக்கை பணி தொடங்கும். தணிக்கை பணி வந்து நாங்கள் ஒரு தணிக்கை திட்டம் போட்டு அதை வந்து தணிக்கை குழுக்களை வந்து கள அலுவலகங்களுக்கு அனுப்பி அதனுடைய அறிக்கைகளை வாங்கி அதை புதுச்சேரி அலுவலகத்தில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு நடக்கும். அதுக்கப்புறம் சென்னை அலுவலகத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு நடக்கும். இதுல இந்த தணிக்கைகள்ல இருந்து இது இது வந்து சட்டமன்றத்திற்கு சென்ற சில முக்கியமான தணிக்கை குறிப்புகள் மட்டும்தான். இதுல பண மதிப்பு வந்து குறைவாக உள்ளது, இல்ல சிறு தவறுகள் உள்ளது, இல்ல உடனடியாக நிவர்த்தி செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் வந்து எங்களோட ஆய்வு அறிக்கையிலேயே இருந்துரும். அது முழுவதுமா வந்து சட்டமன்றத்துக்கு போறதில்லை. ஸோ அந்த ஆய்வு அறிக்கைகள்ல இருந்து முக்கியமான தணிக்கை குறிப்புகளை எடுத்து வந்து நாங்க அதை முழுவதும் இங்கிருந்து திரு சுகேந்திரன் புதுச்சேரி அலுவலகத்தினுடைய தலைமை அதிகாரி அவர் வந்து எனக்கு சமர்ப்பிக்கும் போது என்கிட்ட வந்து ஒரு இண்டிபெண்ட் டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவர் சொல்றது சரியா அப்படிங்கிறத சொல்லி வந்து எனக்கு அதை ஆய்வு செய்துட்டு தகுந்த சான்றிதழோட கொடுத்துட்டு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த நடைமுறைக்கே வந்து கிட்டத்தட்ட 8 to 9 மாதம் முடிந்துடும். இதற்கப்புறம் வந்து நான் பார்த்துட்டு வந்து ஒரு பிரின்சிபல் வந்து இந்த தணிக்கை குறிப்புகள்லாம் வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தகுதியானவை அப்படிங்கிறத முடிவு பண்ணி தேர்வு செஞ்சு சிஏஜி அலுவலகத்திற்கு அனுப்பணும். அங்கே இப்போ என்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு குழு இருக்கிற மாதிரி அங்கே சிஏஜிக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டிய ஒரு தனிப்பட்ட குழு இருக்கு. தமிழ்நாடு புதுச்சேரி கள அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய அறிக்கைகள்லாம் சரியா இருக்கா, தவறு எதுவும் இல்லாம இருக்கா, உரிய ஆதாரங்கள் இருக்கா, அவங்க சொல்ற சுட்டி காட்டுற கருத்துக்கள் சரியா அப்படிங்கிறத அவங்க தனியா முழுமையா ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வு செய்து அவங்க வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லாத இடங்கள்ல எங்கள்கிட்ட விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கத்திற்கு நாங்கள் பதில் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க முழுமையா திருப்தி அடைந்ததற்கு அப்புறமா வந்து சிஏஜிக்கு வந்து அந்த கோப்பை வந்து சமர்ப்பித்து அவருடைய ஒப்புதல் பெறுவாங்க. இதற்கு வந்து இன்னொரு 6 மாதங்கள் தேவைப்படும். மொத்தம் பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு 15 மாதங்கள் இந்த பணி நடக்கிறதுக்கே வந்து நடந்துடும். ஆனா இந்த 15 மாதங்கள் நடந்திருந்தா கூட வந்து இந்த தணிக்கை அறிக்கையை வந்து சட்டமன்றத்திற்கு கொண்டு போறதுல உள்ளதா வந்து தாமதம். அரசுக்கு இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் அரசுக்கு அவ்வப்போதே வந்து தெரியப்படுத்தி விடுகிறோம். அந்த ஆய்வறிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஒரு புதுச்சேரியினுடைய அரசினுடைய ஒரு அலுவலகத்திற்கு தணிக்கைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா தணிக்கை முடிந்த 30 நாள்களுக்குள்ள வந்து அந்த ஆய்வறிக்கை கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள பின்பற்றக்கூடிய விதி. அதை முழுமையாக பின்பற்றி வருகிறோம். அதுல எங்கள்கிட்ட அந்த அறிக்கைகள்ல காலதாமதம் எதுவுமே ஏற்படாது. ஆமா, மத்திய அரசு புதுச்சேரியினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அது வந்து எங்க அலுவலகம் பண்றதில்லை. அதை செய்வதற்கென்று இன்னொரு தனியா ஒரு அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகம் வந்து தனியா பண்ணிரும். அந்த அறிக்கை வந்து பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்படும். பாராளுமன்றத்துல
இருக்கு நெட்ல இருக்கு, சிஏஜி வெப்சைட்ல இருக்கு. நீங்க போல, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் சென்ட்ரல் சென்னை அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். அதுல இருக்கு வந்து, அதுல போனீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கலாம் வந்து. இப்ப இது போக வந்து இந்த திட்டங்கள் சார்ந்த இணக்க தணிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு 5 தணிக்கைகள் சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுல பெரும்பாலானவற்றிற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரசு கூட நேரடியா கலந்துரையாடல், அதாவது அந்த அரசு துறை செயலாளர் கூட வந்து ஒரு ஒரு விவாத நிகழ்ச்சி, எங்களுடைய தணிக்கை கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கு, நீங்க என்ன பதில் சொல்றீங்க, அறிக்கை வாயிலாக அவங்களுக்கு ஒரு குறிப்பு போகும். அது போக வந்து நேரடியாவே இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு வந்து இந்த தவறுகள் நடந்துரு, இன்னும் இதை விட விரிவா இருக்கும் வந்து. ஏன்னா விவாதத்திற்கு வழிவகுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி விரிவா சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய பதில் அங்கே வாங்கிட்டு அதனுடைய அடிப்படையில் அவங்க தரக்கூடிய பதில். இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துல இருந்து 1 வருடத்தில், அந்த 12 மாத காலகட்டத்தில் வந்து நடந்துரும். இதற்கப்புறம் வந்து ஏன்னா சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய தணிக்கை அறிக்கைகள்ல எந்த ஒரு தவறும் குறைபாடோ இல்லை தவறான கருத்தும் போயிடக்கூடாது அப்படிங்கிற அதிகவனத்துடன் செயல்பட வேண்டிய காரணத்தினால என்ன வந்து, ஏன்னா அதில் உள்ள சிக்கல்கள் இருக்கு, உரிமை தவறான தவறுகள் கொடுத்துருக்கோம்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம். எங்க இன்ஸ்பெக்ஷன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல சொன்னது, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த நெசசரி ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன். அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட அந்த மாதிரி பெனிஃபிட் போனதில்லை இது வரைக்கும். ஸோ அது ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் அவங்க எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஆடிட் ரிப்போர்ட். அது மாதிரி அவங்க எங்க முடியுதோ அங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாலே வந்து நாங்கள் எங்களுடைய தணிக்கை அறிக்கையில இந்த உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அரசு சார்பிலேயே தான் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க தன்னிச்சையா செயல்படுறதுல வந்து பண்ண முடியல. அதற்கு இந்த செயல்பாடுகள் அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுல உள்ள காலதாமதமும் பகிர்ந்தளிக்கப்படாத சூழ்நிலையும் ஒரு காரணம். அது போக வந்து நிதி ஆதாரங்களே வந்து அரசு சார்பில் தான் இருக்கு வந்து. அவங்களுக்கு நிதி பகிர்வுலையும் சில சிக்கல்கள் இருக்கு. அவங்களோட அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 50% ஒட்டியா இருக்காது.